ஹே காய்ஸ், என்னோட நேம் சௌமியா. இப்போ என்னோட கதையை தான் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ 22 வயசில் நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது என்னோட செகண்ட் கம்பெனி. ஆனால் நான் பிறந்த இடத்துல இருந்து நான் இங்கே வரைக்கும் வருவேன் அப்படின்னு என்றைக்குமே நினச்சது கூட இல்லை. சேலத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி பொண்ணு, அதனால நிறைய செல்லம் கொடுத்து தான் வளர்த்தாங்க. நான் சின்ன பொண்ணாக இருந்த காலத்தில் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஆனால் அந்த டைமில் கூட இப்போ எனக்கு பர்த்டே வருது அப்படின்னா அந்த நைட்டே போய் எங்கேயாவது கடன் வாங்கியாச்சும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. என்ன தான் எங்கள் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அதை பற்றி பெரிய அவேர்னஸ் எதுவும் இருந்ததில்லை. அந்த வயசில் நம்ம எல்லாரும் அப்படி தானே இருந்திருக்கோம். எனக்கு ஒரு சின்ன விஷயம் வேணும்னா கூட நான் நிறைய அடம் பிடிப்பேன். அந்த மாதிரி அடம் பிடிச்சி என் லைஃப்பில் நிறைய விஷயம் கிடச்சிருக்கு. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி அடம் பிடிக்கிற குழந்தை வளர்ந்தா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது என்னோடய லைஃப்பில் நான் அப்படி அடம் பிடிச்சதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன தான் உன்னோட லைஃப்பில் நடந்துச்சுன்னு கேட்காதீங்க. அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். லைஃப் அப்படியே ஸ்லைட்டாக வேறு ரூட்டில் போக ஸ்டார்ட் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி லெவலாம் இல்லை. எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை நான் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.